மாநகராட்சி மேயரை கவுன்சிலர்களை தேர்ந்தெடுக்கும் முறை ஏற்புடையதல்ல என்றும் இது ஊழலுக்கு வழிவகுக்கும் ஒரு செயல் என்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கின்ற முறைதான் ஜனநாயகத்துக்கு ஏற்றதாகும். இது குதிரை பேரத்துக்கும் ஆட்களை தூக்குவதற்கும் கவுன்சிலர்கள் மூலம் தேர்ந்தெடுப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய உயிரோட்டத்தையே அளிக்கின்ற ஒரு செயல். மக்கள் மன்றத்தில் தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக கருதுகிறேன். இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இதுவரையில் மேயர்களை நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிற நடைமுறை இருந்தது. ஆனால் தற்போது கவுன்சிலர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கிற முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தியிருப்பது ஏற்புடையதல்ல. கவுன்சிலர்களை பேரம் பேசுவதற்கு, அவர்களை விலைக்கு வாங்குவதற்கு இது வழிவகுக்கும். கவுன்சிலர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட மேயரும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற போதுதான் மக்கள் தங்களுடைய முழுமையான உரிமையையும் அதிகாரத்தையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. கவுன்சிலர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கிற முறையில் நிறைய ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதற்கு, குதிரை பேரம் நடத்துவதற்கு வழிவகுக்கும்.